டேய் உன் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. உன்கிட்ட நான் ஏதாச்சும் கேட்டேனா? நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? அது ஒன்றை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? உனக்கு இதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் எவ்ரிடே இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன்ஸ், டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ். அதுதான் இன்னைக்கு நம்மளோட லெசன். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Learning, never stop growing, never stop seeking the brightest star. நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்னங்க? உங்கள் வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு how does it concern you how I am, mind your own business அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம யாராவது நீங்கள் நல்லா வெயிட் போட்டீங்க, நீங்கள் ஃபேட் ஆகிட்டீங்க, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லும்போது நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்னங்க, உங்கள் வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, உனக்கு இதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் யூ ஃபீல் ashamed of saying this, டோன்ட் யூ ஃபீல் ashamed of saying this அப்படின்னு சொல்லலாம். நான் எதுக்கு வெக்கப்படணும்? why should I feel ashamed, why should I feel ashamed of அப்படின்னு சொல்லலாம். அவர் உங்களோட சொந்த தம்பியா, இந்த சொந்த தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? இஸ் ஹீ யோர் சிப்ளிங், சிப்ளிங்னா உடன் பிறந்தவங்கள சொல்லுவோம். இஸ் ஹீ யோர் சிப்ளிங் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொன்னாலும் உனக்கு எதுவும் புரியாது, நான் கிளம்புறேன் அப்படின்றத யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் ஐ சே, அல்லது யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் ஐம் ஜஸ்ட் லீவிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி எவ்ரிடே இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எங்களோட ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட வெப்சைட்டில் போயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்துடலாம். நம்பர் 6 in our list is நான் இதை உன் மேலே இருக்கிற பாசத்தில் தான்ப்பா செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ டிட் திஸ் அவுட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன லிஸ்ட் இஸ் எல்லாம் நீ சொன்ன அந்த ஒரு பொய்யால் தான் இவ்வளோ நடந்தது அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு திஸ் ஆல் ஹேப்பன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் லைஸ், எல்லாம் நீ சொன்ன அந்த பொய்யால் தான் இவ்வளோ நடந்தது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன லிஸ்ட் இஸ் நீங்கள் நல்லா இழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஹாவ் ஸ்லிம் டவுன் அப்படின்னு சொல்லணும். யூ ஹாவ் ஸ்லிம் டவுன். நான் எப்போ உன்னை முட்டாள்னு சொன்னேன்? when did I call you an idiot, when did I call you an idiot. உங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட சொல்லும்போது உங்களால் என்னோட இந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியாது, ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறதா இருந்தால் யூ டோன்ட் ஈவன் ஃபுல்ஃபில் அ ஸ்மால் விஷ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹனி யூ டோன்ட் ஈவன் ஃபுல்ஃபில் அ ஸ்மால் விஷ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா இந்த சின்ன ஆசையை கூட உங்களால் வந்துட்டு நிறைவேற்ற முடியாது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதுதான் நான், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்றத இங்கிலீஷ் எப்படி சொல்கிறது? காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.